ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். ஒருத்தவருக்கு அவரோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளா இருந்துட்டே இருந்திருக்கு. அவரு எப்ப பார்த்தாலும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் அதே மாதிரியே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்பும் போது அந்த ஃப்ரெண்டு பக்கத்து ஊர்ல ஒரு புத்தர் வந்திருக்காரு, அவரை போய் வேணா நீ போய் பாரு, உன்னோட பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு அவர் ஏதாவது யோசனை சொல்வாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே சரி ஓகே, உன்னோட ஐடியாவும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தரை பாக்குறதுக்காக இந்த நபர் போவாரு. போயிட்டு தனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. புத்தர் உடனே ஒரு ஒயிட் கலர் பேப்பரை இவர்கிட்ட கொடுப்பாரு. இவரு எதுக்கு இவர் இந்த மாதிரி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோட பாப்பாரு. அந்த ஒயிட் கலர் பேப்பர்ல பார்த்தா சென்டர்ல ஒரே ஒரு கருப்பு கலர் புள்ளி இருக்கும். இத பார்த்தா இந்த நபருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடும். எதுக்கு இவர் இந்த மாதிரியான பேப்பர் நம்ம கிட்ட கொடுக்கறாரு, இதுல இருந்து இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனா ஆயிடும். அப்போ புத்தர் சொல்லுவாரு, இந்த பேப்பர்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த நபரும் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஃபர்ஸ்ட் முழிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருவாரு. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை புத்தர்கிட்டே திருப்பி கொடுத்துருவாரு. புத்தர் அதை ரீட் பண்ணி பாப்பாரு. படிச்சு பார்த்தா எல்லாமே அந்த பிளாக் கலர் டாட் பத்தி தான் எழுதியிருப்பாரு. அந்த பிளாக் கலர் டாட் என்ன சைஸ்ல இருந்துச்சு, அது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின விஷயம் எல்லாமே அந்த கருப்பு நிற புள்ளி பத்தி மட்டும்தான் இருந்தது. உடனே புத்தர் சொல்லுவாரு, இந்த பேப்பர் முழுக்க வெள்ளையா அவ்வளோ இடம் இருக்கு, ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்ணது அந்த கருப்பு புள்ளிய மட்டும்தான். இதே மாதிரியே தான் நம்மளோட வாழ்க்கையும். நம்மளோட வாழ்க்கையில நிறைய இன்பங்கள் இருக்கும், ஆனா நம்ம ஃபோக்கஸ் பண்றது சின்ன சின்ன பிரச்சனைகளை பத்தி மட்டும்தான். நம்ம எப்பவுமே அந்த பிரச்சனையை மட்டுமே பார்க்காம நம்மள சுத்தி இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை பாராட்டுறதுக்கு கத்துக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பெருமைப்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் இவருக்கு புரிஞ்சது, நம்ம கிட்ட இருக்க நல்ல நல்ல விஷயங்களை நினைச்சு நம்ம சந்தோஷப்படாம நம்மளோட பிரச்சனைகளை மட்டுமே நினைச்சு நம்ம இத்தனை நாளா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர் கிட்ட தனக்கு இந்த மாதிரியான ஒரு யோசனையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.